கொல்கத்தாவில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட 22 தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ். இந்த பாஜகவுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய எதிர்க்கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், தற்போது பொதுக்கூட்டத்தில் யார் உரை நிகழ்த்தி வருகிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரக்கூடிய சூழலில் மம்தா பானர்ஜி தலைமையில் கொல்கத்தாவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணியானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை திட்டமிட்ட தொடங்கிய அந்த பேரணியானது மாநிலத்தினுடைய பிரதான பகுதிகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சியினுடைய தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு மிக பிரம்மாண்டமான பேரணியை மேற்கொண்ட மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பேரணியில் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் காஷ்மீரில் இருந்து தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, அதே போல தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார், மேலும் 3 மாநிலத்தினுடைய முதல்வர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அதே போல கர்நாடக மாநில முதல்வர் குமாரசாமி, மேலும் டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முதல்வர்களும், அதே போல முன்னாள் முதல்வர்கள் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முன்னாள் முதல்வர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தில் இருந்து பிரதான எதிர்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய சுமார் 22 கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பேரணியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலும் கூட முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிறுவன தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கேவும் கலந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே குறிப்பிட்டது போல மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவிற்கு எதிரான அணியை பலப்படுத்துவதன் மூலமாகவும், மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் ஓட்டுகள் சிதறாத வண்ணம் எதிர்கட்சிகளுடைய பலத்தை காண்பிக்கும் வகையிலும் அனைத்து எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கும் விதமாக இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. பாலவே, நிச்சயமாக தற்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலமான கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக அணிதிரட்டக்கூடிய முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு மாற்று அணியாக, 3வது மிகப்பெரிய அணியாக உருவாக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் தற்போது ஓரணியில் திரண்டிருக்கிறது. மம்தா அகிலேஷ் உடனாக தற்போது காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்திருப்பதை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்து வருகிறது. இந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையிலான பேச்சுக்கள் எதிர்க்கட்சி தலைவர்களினுடைய பதிலடிகள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக பாலவேல், இந்த பேரணி மற்றும் இந்த கூட்டமானதே பிரதான ஆளுகின்ற பாஜகவிற்கு எதிரான கூட்டணி தான். குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பெறக்கூடிய பாஜக நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையும் நாட்டினுடைய பன்முகத்தன்மையையும் சீரழித்து வருவதாகவே தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தனர். மேலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை முற்றிலுமாக சீரழித்து விட்டதாகவும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு எழுந்திருக்கக்கூடிய ரஃபேல் உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்தும் இந்த பேரணி பாதிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இலைமறை காயாக தொடங்கியிருந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது இங்கே ஒரே இடத்தில் கூடியிருக்கக்கூடிய தேசியத்தினுடைய பிரதான கட்சிகளுடைய 22 கட்சியினுடைய தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கூட்டணிக்கான அச்சாரங்களும் போடப்படலாம். ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது, அதே போல பிஜேபி தலைமையிலான கூட்டணி இருந்தாலும் கூட 3வது அணி அமைவதற்கான சூழல்களை உருவாக்குவதற்காக பல்வேறு தரப்பில் முயற்சி செய்தனர். குறிப்பாக தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் ஏற்கனவே 3வது அணியை அமைக்கும் பாடத்தில் ஈடுபட்டு வந்தார். அதற்காக மம்தாவை ஏற்கனவே சந்தித்த அவர் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலையும் சந்தித்தார். இந்த சூழலில் தான் மம்தா பானர்ஜி முன்னிற்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட பேரணியானது, ஒற்றுமை இந்தியா பேரணியானது இன்று காலை 11 மணிக்கு தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலையில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நிச்சயமாக பாஜகவினுடைய செயல்பாட்டிற்கு எதிரான கருத்துகள் மற்றும் விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், ஆளும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களினுடைய கட்சிகள் ஓரணியில் திரண்டு மிகப்பெரிய ஒரு அணியை உருவாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது மம்தா தலைமையில் பல்வேறு மாநிலங்களினுடைய கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டம் கொல்கத்தாவில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் சார்பில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி உள்ளிட்ட பலரும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியராஜ். தமிழ்நாடு ஸ்டாலினேர்
प्रेम भरा नमस्कार। हजार मील दूर देखे आपनारके तेतके एशी तूरे तकलेवो आम्रा अग्दई शामिलया आची कोलकाता दिंडकल जादियो रास्ता আমাদের দেশ এওমেনের শহীদ করছে ভারতের তৃতীয় স্বাধীনতা যুদ্ধে শামিল হতে বাঙালির অগ্নি কণা সৈয়দ মনোজ এবং আমার বোন সন্তীয় মমতা ব্যানার্জি দিদি ஆகமனே ஆமி ஷாமில் ஓயச்சி வங்கத்து புலிகளே உங்களுக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினின் அன்பு வணக்கங்கள். பல நூறு மைல்கள் தாண்டி உங்களை காண வந்திருக்கிறேன். தூரமாக நாம் இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறோம். கொல்கத்தா திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை நம்மை இணைத்திருக்கிறது. தமிழுக்கு மிக நெருக்கமான ஒரு மொழி உண்டென்றால் தமிழில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட அயல் மொழிகளில் முக்கியமானது வங்க மொழி. তামিলদের সাথে বাংলাদেশ বহু যুগ ধরে সম্পর্ক আছে. வங்கத்து விவேகானந்தருக்கு எங்கள் குமரியில் நினைவகம் அமைத்துள்ளோம். மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் தனது சாந்தி நிகேதன் கல்வி நிறுவனத்தை அமைக்க நிதி திரட்ட தமிழகம் வந்திருந்தார். எங்கள் தமிழ்கவி பாரதியார் தனது குருவாக ஏற்றுக்கொண்டது வங்கத்தில் வாழ்ந்து வந்த ஐரிஷ் பெண்மணியான நிவேதிதாவை பார்த்துத்தான். வங்கத்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மீண்டும் பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்றார். স্বামী বিবেকানন্দের স্মৃতি সৌধ আমাদের কন্যাকুমারীতে আছে. কবিগুরু রবীন্দ্রনাথ ঠাকুর নিকেতনে বিশ্বভারতী প্রতিষ্ঠার সময় অর্থ সংগ্রহের জন্য তামিলনাড়ু এসেছিলেন. இப்படி அரசியல், இலக்கியம், ஆன்மீகம் அனைத்திலும் தமிழர்களும் வங்காளிகளும் சகோதர சகோதரிகள். রাজনীতি, ইতিহাস, পুজো সবকিছুতে তামিল আর বাঙালিরা ভাই বোনের মতো. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த வீரமிக்க இனங்களில் வங்கமும் தமிழகமும் முக்கியமானது. இதோ இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்காக வங்கத்து சகோதரி, இரும்பு பெண்மணி, எளிமையான மனிதர் மம்தா பானர்ஜியின் அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கிறேன். ভারতের স্বাধীনতা সংগ্রামে বাংলা আর তামিলদের বিশেষ অবদান আছে. এখানে আমি ভারতের দ্বিতীয় স্বাধীনতা সংগ্রামে আমাদের দিদি লৌহ মানবীর অতি সাদা সাধন মমতা ব্যানার্জির আমন্ত্রণে এসেছি. வங்கத்து புலிகளே, இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போராட்டம் தான் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம். இந்தியாவின் ஒற்றுமையை குலைத்து மக்களிடம் மோதல் போக்கை உருவாக்கி மதவாத இந்தியாவை உருவாக்க நினைக்கும் நச்சு சக்திகளான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாட்டை மீட்பதுதான் சுதந்திர போராட்டம் என்று நான் சொல்லுகிறேன். আগামী মে মাসে ভারতের সাধারণ নির্বাচনে দ্বিতীয় স্বাধীনতা সংগ্রাম হতে চলেছে. উগ্র হিন্দুত্ববাদের বিষ ছড়িয়ে মানুষের মধ্যে বিভাজন আনছে. এটা আমাদের রূপ, এটা আমরা রুখবই. এটাকেই আমি দ্বিতীয় সংগ্রাম বলে বলছি. இந்த மேடையில் நான் இந்தியாவை பார்க்கிறேன். வேறு மொழியை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். வேறு வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள்.
ஏன் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய சிந்தனை ஒன்றுதான். பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். আমি এখান থেকে দেখতে পাচ্ছি ভারতের বিভিন্ন ভাষাভাষী এবং ধর্মাবলম্বী মানুষরা বসে উপস্থিত আছেন। দূর দূর জেলা থেকে মানুষের সংগ্রাম হয়েছে, বিভিন্ন রাজনৈতিক দলের মানুষের এসেছেন, কিন্তু আমাদের সকলেই একটাই উদ্দেশ্য, বিজেপি হটাও, মোদিকে বাড়ি পাঠাও, দেশকে বাঁচাও। வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் நமது முன்னோர்கள் இந்தியாவின் தாரக மந்திரமாக சொன்னார்கள். ஆமாம், நாம் வேறு வேறாக இருந்தாலும் நம்முடைய லட்சியம் ஒன்றுதான். இந்த ஒற்றுமை மட்டும் நம்மிடம் இருக்குமே என்றால் நமக்கு வெற்றிதான், தோல்வி நரேந்திர மோடிக்குத்தான். আমরা দলমত নির্বিশেষে একটাই লক্ষ্য নিয়ে এসেছি। আমরা একতা নিয়ে চললে জয় আমাদের হবে এবং বিজেপিদের হার হবে। சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும் நரேந்திர மோடி என்ன சொல்லி வந்தார்? தனக்கு எதிரியே இல்லை என்று சொல்லி வந்தார். எதிரிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார். எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி வந்தார். ஆனால் சில வாரங்களாக அவர் எதிர்க்கட்சிகளைத்தான் விமர்சனம் செய்கிறார். কিছু মাসের আগে পর্যন্ত মোদিজি বলতেন আমার কোনো বিরোধী নাই এবং কোনো বিরোধী দলও নেই, কিন্তু এখন যেখানেই মিটিংয়ে উনি বলছেন, প্রথমেই বলছেন গালাগালি দিয়ে শুরু করছেন এবং ওনার বিরোধীদের উপরে। எந்த கூட்டமாக இருந்தாலும் மைக் பிடித்ததும் எதிர்க்கட்சிகளை தான் திட்டுகிறார். நாம் ஒன்று சேர்ந்தது அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை விட பயமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் நாம் விழுந்து போவோம் என்பது நரேந்திர மோடிக்கு தெரிந்துள்ளது. அதனால்தான் தினமும் கோபத்தால் நம்மை திட்டுகிறார், பயத்தால் புலம்புகிறார். আমরা একসাথে হয়ে গেছে দেখে উনি ভয় পেয়ে গেছেন এবং বুঝে গেছেন পরাজয় নিশ্চিত উনার। இந்த மேடையில் இருக்கும் தலைவர்களுக்கும் இங்கு வர முடியாத தலைவர்களுக்கும் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நான் சொல்வது இதுதான். நம்முடைய ஒற்றுமை நரேந்திர மோடியை பயங்கொள்ள வைத்துள்ளது. ஒற்றுமையை காப்போம், அதன் மூலம் இந்தியாவை காப்போம் என்பதுதான். என்னிடம் சிலர் கேட்கிறார்கள், நரேந்திர மோடியை நீங்கள் ஏன் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் என்று, அவர் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தார் என்று கேட்கிறார்கள். எனக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பது முக்கியமல்ல. நாட்டு மக்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறாரா இடைஞ்சல் செய்கிறாரா என்பதுதான் முக்கியம். আমাকে অনেকেই জিজ্ঞাসা করেন নরেন্দ্র মোদীজির সাথে আপনার কোনো ব্যক্তিগতভাবে শত্রুতা আছে? আমি বলি নয়, কিন্তু তার নীতিজনের বিরুদ্ধে সর্বনাশ ডেকে আনছে। আমি এটাকে কোনোভাবেই বিচ্যুত করি। நான் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் நரேந்திர மோடி. 100 கூட்டம் பேசினார், 1000 பொய்களை சொல்லியிருப்பார். ক্ষমতায় আসার আগে উনি এটা দেব ওটা দেব বলে বলতেন, কিন্তু ক্ষমতায় আসার পর সাধারণ মানুষের একটে পরে এক সর্বনাশ করে যাচ্ছে। அவர் சொன்ன பொய்களில் மிகப்பெரிய பொய், நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டு வந்து இந்தியர்கள் அனைவருக்கும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார். போட்டாரா? இந்திய மக்கள் தலையில் கல்லைத்தான் போட்டார்.
வாயில் மண்ணைத்தான் போட்டார். மொத்தத்தில் நாட்டு மக்களை குழிக்குள் தள்ளினார். ক্ষমতার আসার আগে সমস্ত নির্বাচনের নরেন্দ্র মোদী বলতেন বিদেশে যত কালো টাকা জমা আছে সমস্ত টাকাটা 15 লাখ করে জমা দিয়ে দেবে প্রত্যেক লোকে বলে। பெட்ரோல் விலை এটা কি আপনারা এই পয়সাটা কি পেয়েছেন? এটা কি বলে এটা থেকে বড় মিথ্যা কথা আর কিছু হতে পারে? பெட்ரோல் விலை உயர்ந்தது, டீசல் விலை உயர்ந்தது, சிலிண்டர் விலை உயர்ந்தது, காய்கனிகளின் விலை உயர்ந்தது, மளிகை சாமான்களின் விலை உயர்ந்தது, வேலை வாய்ப்பின்மை உயர்ந்தது, பசியால் துன்பப்படுவோருடைய கணக்கு உயர்ந்தது, குடிசையில் வாழ்வோர் எண்ணிக்கை உயர்ந்தது. இதுதான் உலகம் சுற்றும் பிரதமரின் சாதனைகள். ஒரு மனிதர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் இவர்தான் இந்தியாவை ஆள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். মোট কথায় মানুষের নিত্য প্রয়োজনীয় জিনিস চাল ডাল তেল নুন আটা সবজি থেকে শুরু করে পেট্রোল ডিজেল রান্নার গ্যাস সব জিনিস দাম হু হু করে বেড়ে যাচ্ছে এবং বেকারিত্ব দারিদ্র অনাহার বেড়েছে. இது யாருக்கான ஆட்சி? கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி, பெரு நிறுவனங்களுக்கான ஆட்சி, பெரு முதலாளிகளுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அல்ல. இன்னும் சொன்னால் இந்த அரசாங்கத்தை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிவிட்டார். கார்ப்பரேட்டுகளுக்காக கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படும் கார்ப்பரேட் ஆட்சி இது. இதற்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். এই সরকার বড় শিল্পপতি বড় ব্যবসায়ী এবং কর্পোরেট হাউসের সুবিধার জন্য আছে। এই জন্য সরকার সাধারণ মানুষের সরকার নয়, এটাকে নরেন্দ্র মোদী প্রাইভেট লিমিটেড কোম্পানি বানিয়েছেন। তিনি ওটার ম্যানেজিং ডাইরেক্টর এবং অন্যান্য বড় ব্যবসায়ী এবং শিল্পপতিরা তার ডিরেক্টর। এই সরকার কর্পোরেটের জন্যও বলে জনগণ ভালো করে বুঝে গেছে এবং இதனை தமிழ்நாட்டில் நான் பார்த்தேன். இப்போது இதோ கொல்கத்தாவிலும் பார்க்கிறேன். எனது ஆட்சிதான் ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் புகாரை யாரும் சொல்ல முடியாது என்று சில நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார். நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கிறாரா வெளிநாட்டில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. এটা আমি তামিলনাড়ুতে দেখলাম, এখন এখানেও দেখছি। নরেন্দ্র মোদীজি বললেন তার সরকারের বিরুদ্ধে কোনো দুর্নীতি অভিযোগ নেই। ரஃபேல் ரஃபேல் என்று 6 மாதமாக சொல்லி வருகிறோமே, அது ஊழல் இல்லாமல் வேற என்ன? அரசாங்க நிறுவனத்துக்கு கொடுக்காமல் தனியார் நிறுவனம் பயனடைய கொடுப்பது ஊழல் இல்லாமல் வேற என்ன? விஜயமல்லையா வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். இது ஊழல் இல்லாமல் வேற என்ன? லலித் மோடியை இந்தியா விட்டு தப்பிக்க விட்ட அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் செயல்கள் ஊழல் இல்லையா? நிரவ் மோடியை தப்ப விட்டது ஊழல் இல்லையா? রাফেল চুক্তি নিয়ে আমরা 6 মাস ধরে তলপাড় করছি, এটাই দুর্নীতি নয়? সরকারি প্রতিষ্ঠানকে না দিয়ে প্রাইভেট কোম্পানিকে দেওয়া কি দুর্নীতি নাই? বিজয় মাল্যা দেশ থেকে পালিয়ে যাওয়া আগে অরুণ জেটলির সাথে দেখা করে যায়। সুষমা স্বরাজ ললিত মোদীকে পালিয়ে যাওয়ার জন্য সাহায্য করেন, নীরব মোদী পালিয়ে যায়, এগুলো কি দুর্নীতি নাই? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்ததன் பின்னணியில் ஊழல் இல்லையா? இது இந்தியாவின் கருப்பு தினம் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னாரே. யாருக்காக நோட்டுகள் தடை செய்யப்பட்டன? இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? ஊழலை பற்றி நரேந்திர மோடி பேசலாமா? কালো টাকা উদ্ধারের নামে 500 টাকা 1000 টাকা নোট বাতিল করা পিছনে দুর্নীতি
নেই, এ দুর্নীতির ব্যক্তি করে হয়েছিল। நரேந்திர மோடியின் ஆட்சியில் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டதைப் போல ஊழலும் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும், அதிக அதிகாரம் அதிக ஊழலுக்கு வழிவகுக்கும். அதுதான் மோடியின் ஆட்சியில் நடக்கிறது. এই সকলের পিছনে নরেন্দ্র মোদী দুর্নীতি নিয়ে কি করে কথা বলেন? সমস্ত ক্ষমতা নরেন্দ্র মোদী হাতে, সমস্ত দুর্নীতি কেন্দ্রবিন্দু নরেন্দ্র মোদীজি। நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா 50 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விடும். அதனை உணர்ந்து இங்கே கூடியிருக்கிறீர்கள். আমি বলছি নরেন্দ্র মোদীজি যদি ক্ষমতায় ফিরে আসেন তাহলে আমাদের দেশ 50 বছর পিছিয়ে যাবে। இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நன்றி. বাঙালির মুখ্যমন্ত্রী শ্রীমতী মমতা ব্যানার্জি উদ্যোগে এই বিশাল জনসমাগম দেখে আমি ভীষণ খুশি হয়েছি এবং ওনাকে আমার শ্রদ্ধা আর ধন্যবাদ জানাচ্ছি। நரேந்திர மோடி ஒரு சிலரை பார்த்தால் பயப்படுவார். அப்படி நரேந்திர மோடி பார்த்து பயப்படும் தலைவர்களில் ஒருவர்தான் மம்தா பானர்ஜி அவர்கள். மேற்கு வங்கத்துக்குள் வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு இரும்பு பெண்மணியாக இருக்கக்கூடியவர் மம்தா பானர்ஜி அவர்கள். নরেন্দ্র মোদীজি কিছু লোককে ভয় পায়, মমতাদি তার অন্যতম। নরেন্দ্র মোদী এবং অমিত শাহ বাংলার মাটিতে পায় দিতে ভয় পায়, কারণ এখানে লৌহ মানবীর মমতাদি আছেন। எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் மம்தா பானர்ஜி அவர்கள். கலைஞர் போது உடனடியாக தமிழகத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர் மம்தா பானர்ஜி அவர்கள். அப்படிப்பட்டவரை அழைப்பை நான் எப்பொழுதும் ஏற்பேன். আমার নেতা কলিঙ্গের করুণানিধির উপর মমতাদির প্রচন্ড শ্রদ্ধা ছিল এবং উনার মৃত্যুর পর তিনি উপস্থিত থেকে শ্রদ্ধা নিবেদন করেন। উনার সমস্ত আমন্ত্রণ আমি গ্রহণ করব। இன்னும் 5 மாத காலத்துக்கு நாம் அனைவரும் ஒன்றாக சென்று மத்திய அரசுக்கு எதிரான மக்களை அணிதிரட்ட வேண்டும். பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும். பாஜகவை வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும். தனியாக இருந்தவர்களை வீழ்த்த முடியாது, அது அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிடும். இதனை அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும். এখন আমাদের প্রধান উদ্দেশ্য দলগুলি, সমস্ত রাজ্যের সব দলগুলো নিয়ে ঐক্যবদ্ধ করে মোদিজিকে একা করা। তাহলে আমাদের জয় এবং মোদিজির পরাজয় নিশ্চয়, তাহলেই দেশ বাঁচবে। நமது ஒற்றுமை மோடியை வீழ்த்தும். நமது ஒற்றுமை நம்மை வெற்றி பெற வைக்கும். நமது ஒற்றுமை இந்தியாவை காப்பாற்றும். தொனபாட், நமஸ்கார், நன்றி, வணக்கம். Thank you so much and Vanakkam to all the Tamil Nadu, my brothers and sisters, our brothers and sisters, and we have a great respect for your father Karunanidhi ji. We respect all of you, and this time I believe that Stalin will sweep the election. So out of all the seats, they may get all the seats also. Congratulations, advance congratulations for that. अभी हम सतीश जी, हमारा मायावती जी ने भेजा है सतीश मिश्रा जी को, जिन्होंने मायावती जी का बीएसपी पार्टी का बहुत बड़ा लीडर है। मैं सतीश जी को रिक्वेस्ट करने चाहूंगी कि 2-4 शब्द आपको कहने के लिए। கொல்கத்தாவில் மம்தா தலைமையில் நடைபெற்று வரும் பல்வேறு மாநிலங்களினுடைய எதிர்க்கட்சிகளின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.